ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பச்சை பயிர் கிரேவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாள் நைட்டு ஊற வச்சுட்டு காத்தால் தண்ணி ஏற்றுட்டு நல்லா மூட்டை கட்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மறுநாள் இந்த முளை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த பச்சை பயிரை தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டு நான் கொஞ்சம் நேரம் வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இழஞ்சிடும், அதனால் பார்த்து திட்டமாக வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முளை வந்த பருப்பு செஞ்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே செய்யுங்க. இந்த பச்சை பயிரில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரேவிக்கு உப்பு போடுவோம் பச்சை பயிர் கிரேவிக்கு, அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பச்சை பயிர் கிரேவிக்கு தேங்காய் ரன் பண்ணி அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா ரன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிர் கிரேவியை தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிட்டோம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிரில் உப்பு போட்டுக்கிறோம், அதனால் இதில் கம்மியாக போடுவோம். இப்போ இந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நசுக்கிட்டு நல்லா பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்கணும். இதில் இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பிரியாணி மசாலா, கரம் மசாலா ரெண்டும் இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும். இப்போ இந்த தேங்காய் பால்லாம் இந்த சோம்பு போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாலை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பச்சை பயிர் கிரேவி உடம்புக்கு ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை பயிறு வெந்துச்சு. இப்படி தான் இருக்கணும், குழக்குழன்னு ஆகக்கூடாது. இது நல்லா இப்படி தான் சாஃப்டாக தான் வேகணும், ரொம்ப குழக்குழன்னு வேக வச்சிடாதீங்க. இப்போ இந்த நம்ம செஞ்சதை அந்த பச்சை பயிர் கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பச்சை பயிர் கிரேவியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஸ்தூரி மேத்தை நல்லா க்ரஷ் பண்ணி தூவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் இந்த கிரேவி. ஒரு கலக்கிட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.